இன்னைக்கு நாம் இந்த vlogல பார்க்க போகிறோம் துபாயில் வேலை பார்க்குற ப்ரொஜெக்ட் மேனேஜரோட ஹோம் டூரு. ஸ்டார்ட் பண்ணலாமா அஜய்? வாங்க, உங்களுக்கு அழகாக நான் சுற்றி காமிச்சு தரேன் நம்ம துபாயில் வேலை பார்க்குற ப்ரொஜெக்ட் மேனேஜரோட வீடு எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இதோ இருக்குது தெரியுதா? இது எத்தனை வீடு சார் அழகாக இருக்குது. மேலே வந்து சீட்டு போட்டு விட்டுருக்கு, கீழே அந்த செங்கல் வச்சு கட்டி பூசி விட்டுருக்கு. உங்களுக்கு என்ட்ரன்ஸ் அழகாக காமிச்சு தரேன். இதை விட அருமையாக காமிக்க முடியாது. துபாயில் 2 லட்சம் வாங்குகிற ப்ரொஜெக்ட் மேனேஜரோட வீடு. லெட்ஸ் கோ. வீடு மிக அருமையாக இருக்குது. இந்த வீடு கட்டி சுமார் 2 வருடங்கள் ஆகிவிட்டது. இதோ பாருங்க, ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த ஜன்னல் வந்து அவர் பலவா எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததுன்னா, மச்சா இது எங்கே இந்த துபாயில்ன்றா? டேய் அஜய், இங்கே பாரு ஒரு இந்த இது அதுக்கு ஐயோ பள்ளி இருக்குது மச்சான். இது ரொம்ப பழைய ஜன்னல்னால ஒரு பள்ளியும் கூடவே இருக்குது. அதுக்கு கூட நினைவு சின்னமாக அருமையாக உள்ளது. மறையனே அந்த சைடு ஐயோ பேக் சைடும் காமிக்க முடியாது, ஏன்னா பேக் சைடு அப்படியே காம்பவுண்டு கட்டி வச்சுருக்கு. நம்ம நேராக உள்ளே தான் என்ட்ரி ஆகிறோம். இது வாசல், ஒரே ஒரு வாசல் தான் இருக்குது. அப்பா எலி உள்ளே வருதுன்னு சொல்லிட்டு நம்ம துபாய் ப்ரொஜெக்ட் இன்ஜினியர் வந்து அடைச்சிட்டு இருக்காரு. இவர் தான் எங்கள் ஃப்ரெண்டு துபாய் ப்ரொஜெக்ட் இன்ஜினியர். அவரு இன்னொரு இன்ஜினியர் மதுரையில் பெரிய கான்ட்ராக்டராக வேலை பார்க்குறவர். அவரு ஹெல்ப்பராக ஒர்க் பண்ணுறாரு. என்ன எங்கள் ப்ரொஜெக்ட் மேனேஜர் வந்து பூசினதை பாருங்க, எலி வராமல் இருக்கிறதுக்கு எப்படி பாஸ் ஆகுமா இது இன்ஸ்பெக்ஷனில். வீடு ஆனால் அருமையாக இருக்கிறது. இந்த பாருங்க, ஃபுல்லாக சீட்டு. அஜய், இதில் நிறைய கலரில் சீட்டு கிடைக்குதுன்னா இல்லை அப்படி உங்களுக்கு பல கலரில் அங்கே சீட்டு பார்க்கலாம். ப்ளூ, ஒயிட்டு, பிளாக்கு அனைத்தும் ஒவ்வொரு விதமான இடங்களிலிருந்து எடுத்து வரப்பட்டது. கரெக்டு தானே அஜய்? ஒரு டிவி இருக்குது. இந்த டிவி எவ்வளோ மகா அஜய்? இந்த டிவி எவ்வளவு? இது வந்து குலுக்கல் முறையில் கிடைத்தது. அதுக்கப்புறம் ஒரு அழகான லேப்டாப் இருக்குது. இது என்ன கம்பெனி மகா? இது ஆக்சஸ். இது எவ்வளோ இருக்குது? ஒரு 30,000 இருக்குமா சார்? 30,000 இருக்குது. அதுக்கப்புறம் அவர் அந்த ப்ரொஜெக்ட் மேனேஜர் வீட்டில் ஒரு சரியான ஒரு ஆப்பிள் இருக்குது, செம லுக்கில் இருக்குது. நீங்கள் என்ன பாருங்கள், உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. உள்ளேருந்து கிளியராக தெரியல, வெளியே எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேண்ணா. இது நமக்கு ஆப்பிள் 14 தானே? ஆப்பிள் 14 ப்ளூ கலரில், ப்ளூ கலரு. இது வந்து ரொம்ப ஓல்டு மாடலு. கரெக்டு தானே அஜய்? இது வந்து மூல உள்ளன்னு சொல்கிறாரு. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது அப்படி. அது கடைசி இந்த பாறைகுண்டில் கிடச்சது விட நமக்கு குளிச்ச போகிறதுல. சரி, அதுக்கப்புறம் என்ன இருக்கு மக்கா? இன்னொரு மொபைல் இருக்குது டிவி பார்க்குறதுக்கு. அது இல்லை அந்த யூடியூப் பார்க்குறதுக்கு அது நார்மலாக வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பெருசாக இல்லை, ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன சொல்லுவாங்க மச்சான், இது சூடு பண்ணுறது அஜய்? கேட்டிலாம் ஒரு கெட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை சூடு பண்ணி ஒரு இதில் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு பாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று 2-3 காலி டப்பா இருக்குது. அதில் என்ன தின்னான்னு தெரில, எல்லாம் காலியாக தான் இருக்குது. அப்புறம் ஒரு அழகான சேர் இருக்குது, மரச்சேரு. நான் பாருங்கள், மரச்சேரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 100 வருஷத்துக்கு முன்னாடியா? சொல்ல நம்ப மாட்டான், நமக்கு கிளியராக தெரியுது இப்போ வாங்கினது அப்படின்னு. 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதா? இந்த சேர் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆகிடுச்சு இல்லை அஜய்? அப்படி உண்மையா? எங்கே பதிக்க வச்சுருந்த மக்கா இதை? சரி, 100 வருஷம். இந்த காட்டுது. இது டேபிள், இந்த டேபிள் இந்த டேபிள் கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகிடுச்சு. ஒரு உள்ள தெரியுதுல, ஒரே ஒரு வாசல், ஒரு விண்டோ. வீட்டு எத்தனை மக்கா? வீடு 10-15. வீடு 10-15. தளமும் போட்டப்பட்டுள்ளது. தளம் காங்கிரீட்லாம் சூப்பராக போட்டுருக்கீங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு அருமையான கட்டில் இருக்குது, ஒயர் கட்டில். மச்சான், இந்த ஒயர் கட்டில் எப்போ உள்ளது? இந்த ஒயர் கட்டில் தப்பாக நினைக்காதுங்க, இது 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதான்.
அதுக்கப்புறம் இவன் வாங்கின பழைய கிரீடங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பெருசாக இன்னொரு பிளாஸ்டிக் மக்கா ஒரு பிளாஸ்டிக் கிடக்காது. பிளாஸ்டிக் சேர் இப்போ தானே இது இந்த பிளாஸ்டிக் சேர் வாங்கி 1.5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் மக்கா இது என்ன சொல்லுவாங்க மச்சான், இது சப்போர்ட் தானே? சப்போர்ட் ஒரு இந்த வீட்டுக்கு 1 2 3 4 5 சப்போர்ட் கொடுத்துருக்கு. எல்லாமே இந்த பக்கத்து வீட்டில் நடக்கிற மரத்தை எடுத்து தான் வச்சிருக்கான். இதில் எத்தனை மகா இதில் எத்தனை கலாண்டது, எத்தனை உங்கள் வீட்டில் உள்ளது? எல்லாம் கலாண்டது. அதான் எங்கள் இந்த துபாய் ப்ராஜெக்ட் மேனேஜரை ஒத்துக்கிட்டார் எல்லாம் கலாண்டதுன்னு. கொத்த கூட இப்படி கொத்த விட்டா மச்சான். மச்சான் என்ன ஸ்டைலு நீங்கள் கொத்துன ஸ்டைலு மச்சான், நீங்கள் ஒட்டுனா ஸ்டைலு ஆர் யார் வாட் ஐ பேட்டே அன்பிலீவபிள். வாட் இஸ் திஸ்? யாப்பா கொத்தனை மிஞ்சும் துபாய் ப்ராஜெக்ட் மேனேஜர் மகா. இந்த இது சித்தியில் எதுக்கு வச்சிருக்கியா? இதெல்லாம் போடுவியா? இது ஆமா எடுத்து ஏற்றுவோம். இப்போ பாரு எல்லா வீடியோ ஸ்ட்ரைக் அடிக்கும் பாரு. நம்ம மதுரை இன்ஜினியர் என்ன பண்ணுறப்ப அவர் வேலையை முடிச்சுட்டு கால் கை கழுவார். அர்ஜுனு சாய் குடிச்சு இறங்குனியா இல்லைன்னா சாயந்தரம் வீட்டுக்கு போக இறங்குனியா? ஒரு சின்ன ஒரு லேடர் வச்சுட்டு மேலே யாரி பார்க்குறது. சரி மேலே யாரி காமிக்கிறேன் வியூஸ் தான் ரொம்ப பார்ப்பாங்க. கிளவலாது சம்பவம். அப்பா பாருங்க, இதுதான் டெரஸ் வியூ. மகா ஒரு செல்ஃபி உங்கள் வீட்டில் உண்டு. டெரஸ் மிக அருமையாக உள்ளது. புர்ஜ் கலிஃபான மேலேருந்து எடுக்கிற மாதிரி ஒரு இது கிடைக்கும் மச்சான், ஃபீல் கிடைக்குது. வா ஒண்டர்ஃபுல்லா. ஏதாச்சும் விட்டுட்டு போயிட்டியா? இல்லை சரி ஓகே. இதோட நம்ம துபாய் ப்ராஜெக்ட் மேனேஜரோட ஹோம் டூர் முடிந்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரியா? சின்ன பிள்ளைக்கு சேலை உடுக்க தெரியுமா?